இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வோட்டர் ஐடி கரெக்ஷன் பண்ணும்போது, இப்ப லேட்டஸ்ட்டா என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்க வோட்டர் ஐடியோட லிங்க் பண்ணியிருக்க, உங்களுடைய ஆதார் நம்பர் குடுத்து, ஆதார் நம்பரோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க, உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணி, அந்த ஓடிபிய வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ, அந்த ஓடிபிய நீங்க என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபை ஆகி சக்சஸ் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு வோட்டர் ஐடி நீங்க எடுத்துக்கலாம். அப்படி வெரிஃபை ஆகாம உங்களுக்கு இந்த மாரி ஃபெயில்டுன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கு என்ன ஐடியா? இது எப்படி சொல்யூஷன் பண்றது? இது என்னலாம் பண்ணலாம்? அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் சம்பந்தமா மட்டும் இல்லாம உங்களுக்கு வீட்டு சம்பந்தமா, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்றது, சமையல் சம்பந்தமா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுல பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடியை லாகின் பண்றதுக்கு ஐடி எப்படி கிரியேட் பண்றது, ஓட்டர் ஐடியை வந்து ஃப்ரீயா எப்படி நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கிறது, அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணி பாக்குறது, ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் எப்படி லிங்க் பண்றது, நம்பர் என்ன லிங்க் பண்ணியிருந்தாலும் கண்டுபிடிக்கிறது, ஓட்டர் ஐடி நம்பர் கண்டுபிடிக்கிறது, நம்பர் இல்ல அப்படின்னா எலெக்ஷன் லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த பூத் வந்திருக்கு, என்ன லிஸ்ட் நம்பர் உள்ளது, நம்பர் என்ன கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஸ்டேட்டஸ் செக் பண்றது, டவுன்லோட் பண்றது, அதுக்கப்புறமால புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, போட்டோ சேஞ்ச் பண்றது, அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, டேட் ஆஃப் பர்த், நேம், ஃபாதர் நேம், ரிலேட்டிவ் நேம், ஃபாதர் நேம்ல இருந்து ஹஸ்பண்ட் நேம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாத்துறனாலும் எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதை பார்த்து நீங்க வந்து அப்படியே நீங்க உங்களுடைய தேவை என்னமோ இதை பார்த்து நீங்க அப்படியே நீங்க செஞ்சுக்கோங்க. இதுல நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ஸ்டெப் படி உங்களுக்கு எல்லாமே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். பட் லேட்டஸ்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க எல்லா டீடைலுமே என்ட்ரி பண்ணிட்டு லாஸ்டா வந்து கேப்சா கொடுப்பீங்க. கேப்சா கொடுத்துட்டு ஓடிபி சம்டைம் கேட்கும், சம்டைம் கேட்காது. ஸோ கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு நீங்க அடுத்து இந்த இடத்துல இருக்கிற ப்ரிவியூ அண்ட் சப்மிட் இருக்க பாத்தீங்களா, இதை கொடுப்பீங்க. இதை கொடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் சப்மிஷன் காட்டும். ஸோ இந்த ஃபார்ம் சப்மிஷன்ல நீங்க கீழே வந்து கடைசியா நீங்க இ சைன் அண்ட் சப்மிட் இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுக்குற மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் மட்டும் இருந்துச்சு. ஸோ சப்மிட் பண்ணதுமே உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய ஓட்டர் ஐடி ப்ராசஸை நீங்க செக் பண்ணலாம். செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆதாரோட லிங்க் பண்ணி வெரிஃபை பண்றதுக்காக வச்சுட்டாங்க. ஸோ நீங்க இதுல என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இ சைன் சப்மிட்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க இதை கிளிக் பண்ணி தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை கிளிக் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெரிஃபை ஆகுது. வெரிஃபை ஆனது அடுத்த பேஜுக்கு போகுது. இந்த பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் பண்றதுக்காக ஆதார் வெப்சைட்டோட லிங்க் பண்ணி அந்த சர்வீஸுக்கு போகும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஸோ ஆதார் நம்பர் நீங்க யாருக்கு அப்லோட் பண்றீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, நீங்க வந்து லாகின் யாரோட இருக்கலாம், யாருடைய ஓட்டர் ஐடி கரெக்ஷன் பண்றீங்களோ அவங்க பேர்ல இருக்கிற ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு ஆதார் ஓடிபி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து 60 செகண்ட் டைம் கொடுத்துப்பாங்க. இந்த ஹியர் பை அப்படிங்கறத டிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரிசீவ் ஆகிற ஓடிபி என்ட்ரி பண்ணுங்க. 60 செகண்ட்ல உங்களுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகல அப்படின்னா ரீசன்ட் ஓடிபி எனேபிள் இருக்கும். ஸோ நீங்க அதை சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிபி ரிசீவ் ஆச்சு உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரோட அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிறது கொடுங்க. இது மொத்தம் 3 அட்டெம்ப்ட் தான் நீங்க ஓடிபி என்ட்ரி பண்றது. சப்மிட் கொடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு எரர் காமிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஆதார்ல இருக்கிற பேரும் உங்க ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் மிஸ் மேட்சா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி எரர் வரும். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஓட்டர் ஐடியில கரெக்ஷன் நிறைய இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்க டெலீட் பண்ணிருங்க. எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து உங்க நேம் டெலீட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணிட்டு நீங்க புதுசாவே உங்க ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. கரெக்ஷன் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஓகேயா? இல்ல எனக்கு வந்து கரெக்ஷன் போட்டு ஆன்லைன்லேயே பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டெலீட் பண்ணிட்டு புதுசு பண்றதை விட கரெக்ஷன் பண்றதே பெட்டர். அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ஆதார் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ உங்க ஆதார்ல நேம், அட்ரஸ், ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுல எது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை மாத்திக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை நீங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஓட்டர் ஐடி கரெக்ஷனுக்கு வரணும். ஓட்டர் ஐடி கரெக்ஷன் வரதுக்கு முன்னாடி உங்க ஆதாரோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆதாரோட லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பர் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காகவும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனல் உள்ள வந்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆதார்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஆதாரோட என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பர் வந்து உங்க கையில இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஆதாரோட நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுங்க. லிங்க் பண்ணி ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பரை நீங்க கையில ரெடியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், உங்க ஆதார்ல டீடைல் கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் ரெடியா இருக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க நீடட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஓட்டர் ஐடி கரெக்ஷனுக்கு வாங்க. ஓட்டர் ஐடியில் நீங்க என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ எல்லா கரெக்ஷனும் நம்ம சேனலை பார்த்து நம்ம வீடியோஸை பார்த்து நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு கடைசியா இந்த இடத்துல இ சைன் அண்ட் சப்மிட் இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுங்க. ஸோ நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ண வந்தீங்க அப்படின்னாலோ இல்ல போட்டோ சேஞ்ச் பண்ண வந்திருந்தாலும் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ண வந்திருந்தாலும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஓட்டர் ஐடியில் இருக்கிற
இருக்கிற நேம் வந்து உங்க ஆதார் கார்டில் இருக்கிற நேம் மாதிரி இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த இ-சைனை நீங்க சப்மிட் பண்ண போது உங்க ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ண போது உங்களுக்கு வெரிஃபை ஆகி ஆன்லைன்லேயே ப்ராசஸ் ஆகும். இல்லைன்னா உங்க பிஎல்ஓவை நீங்க நேரில் பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க ஆதார் கார்டில் என்ன கரெக்ஷன் பண்ண வந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நேம் கரெக்ஷனும் சேர்த்து பண்ணணும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் மட்டும் மாற்ற வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்க ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் உங்க ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க நேமும் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஓட்டர் ஐடியில் கம்பல்சரி நேம் வந்து உங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது தப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க மாற்ற வந்த கரெக்ஷனோட இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்க வந்து அட்ரஸ் மட்டும் மாற்ற வந்தீங்க, நேம் மிஸ்மேட்சா இருக்குன்னா கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க நேமே செலக்ட் பண்ணி ஆகணும். இல்ல போட்டோ மட்டும் மாற்ற வந்தீங்க, நேம் மிஸ்மேட்சா இருக்குன்னா நீங்க இந்த இடத்துல போட்டோவும் நேமே சேர்த்து தான் மாற்றணும். நேம் உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஓட்டர் ஐடியில் இருக்குன்னா மாற்ற தேவையில்லை. இல்லைங்கிற பட்சத்தில் நீங்க நேமே சேர்த்து தான் மாற்றணும். இல்லைன்னா உங்களுக்கு ஆதார் ஓடிபி ஆத்தன்டிகேஷன்ல ஃபைல்டு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆப்ஷன்ல நீங்க எது மாற்ற வந்தாலும் நேமை தவிர நேம் மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்க நேமே சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நேமே சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க லாஸ்டா இந்த இடத்துல இ-சைன் சப்மிட்டை கொடுத்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் பேஜுக்கு போகும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணிட்டு ஆதார் ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ ஓடிபி நீங்க கொடுத்ததும் உங்களுக்கு என்ன மேட்ச் பண்ணி பார்க்கும் அப்படின்னா, ஆதார்ல இருக்கிற நேமும் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் ஒரே மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும். அப்படி செக் பண்ணி பார்த்து ஒரே மாதிரி இருந்தால் மட்டுமே ஓட்டர் ஐடி ஆன்லைன் ப்ராசஸ் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, மிஸ்மேட்சா இருந்துச்சுன்னா நேமை கரெக்ஷன் பண்ணி ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஓட்டர் ஐடியில நேமை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓட்டர் ஐடியில நேம் தப்பா இருந்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் கொடுத்து தான் ஆகணும். ஆல்ரெடி தப்பா இருந்தாலும் இல்ல கரெக்டா இருந்துச்சுன்னா பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கிளாரிபிகேஷன் இல்லாம ஓட்டர் ஐடியை நீங்க ஆன்லைன்ல வெரிஃபை பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிஎல்ஓ தான் கனெக்ட் பண்ணணும். பிஎல்ஓ கனெக்ட் பண்ணதுக்கு இந்த இடத்துல கிளிக்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுத்து உங்களோட பிஎல்ஓ அட்ரஸ் எடுத்து பிஎல்ஓ கனெக்ட் நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்க பாக்குற மாதிரி வரும். இல்ல நீங்க லோக்கல்ல விசாரிச்சே போலாம் பிஎல்ஓ யாருன்னு சொல்லிட்டு டேரக்டா போய் பார்த்து அவங்கள்ட்ட இந்த டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா மாத்தி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி அலைச்சல் இல்லாம ஆன்லைன்லயே முடிக்கிறதுக்கு உங்களுடைய நேம் ஓட்டர் ஐடியில் தப்பா இருந்துச்சு, ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஓட்டர் ஐடியில் இல்லை அப்படின்னா உங்களுடைய நேமை நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூவா ஓடிபி வெரிஃபை கொடுத்து அப்படியே நீங்க உங்களுடைய அட்ரஸ் இல்ல போட்டோ என்ன மாத்த வந்தீங்களோ அதே நீங்க மாத்திருக்கீங்க அப்படின்னா நேமும் உங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி வந்துடும். ஆன்லைன்லயே உங்களுக்கு ப்ராசஸ் ஆயிரும். நீங்க மாத்த வந்த இன்னொரு வேலைகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் இப்படிதான் பண்றது. இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி கொடுத்தனால நிறைய பேர் கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ இவ்வளவுதான், ரொம்ப தெளிவா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.